ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றும் அதிதி பக்கத்தில் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் மற்றும் ஓய்வு பெற்ற விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் திருமதி அன்னம்மா தங்கராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். மனம் வளமாக இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கூற்றுக்கு நீங்கள் கூறும் விளக்கம் என்ன? நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சூட்சுமமாக எங்கு நிறைந்திருந்து எம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் இறைவனையும் வேண்டி இன்றைய நிகழ்வுக்குள் செல்வோம். ஆதவன் தொலைக்காட்சி அன்பர்கள் மற்றும் என்னை இந்த நிகழ்வில் பேட்டி கண்டு கொண்டிருக்கும் செல்வி கருணி, அதே நேரம் இந்த நிகழ்வை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கருணி அம்மா கேட்டதற்கு அமைய, மனதை வளப்படுத்துவோம், மனதை பண்படுத்துவோம், மனதை அமைதிப்படுத்துவோம், மனதை சாந்தப்படுத்துவோம், மனதின் ஆற்றலை கூட்டுவோம். இவ்வாறு மக்கள் அன்றாடம் கதைத்து கொண்டே இருப்பார்கள், எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டும் இருக்கும். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒரே கருத்தை தான் எங்களுக்கு வெளிக்காட்டுகின்றது. அதே நேரம் டென்ஷன், இமோஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இப்படியான ஆங்கில சொற்களையும் சேர்த்து சொல்லிக்கொண்டிருப்பார்கள். இதைவிட ஒரு அழகான தமிழ் சொல் மன அழுத்தம். அப்போ இங்கு நான் இவ்வளவு நேரம் குறிப்பிடப்பட்ட இந்த சொற்கள் வசனங்கள் எல்லாவற்றிலும் மனம் 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 என்றே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது என்பதை ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில் இந்த மனம் இருந்தால்தான் வாழ்க்கை என்று சொல்லும்போது அந்த மனமானது இதமாக இருந்தால்தான் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இப்போ கருணியம்மா கேட்டதற்கு அமைய, மனம் வளமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்னும் போது அந்த மனமானது இதமாக இருந்தால்தான் அந்த இதமான மனதை உடைய மனிதனால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுதான் உண்மை. இதை நான் சுவாரஸ்யமாக ஒரு தகவலோடு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ நான் ஆசிரியராக இருந்த காலத்திலையும் விட இந்த மனவளக்கலையில் வந்த பிறகு பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சிகளுக்கு செல்லும்போது அந்த மாணவர்களுடன் சில வினாக்களை கேட்கும்போது அந்தந்த டாப்பிக்கள் வரும்போது, இப்போ உதாரணமாக ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு எத்தனை அறிவு என்று கேட்டால் அவர்களிடமிருந்து வரும் விடை 5 அறிவு. அப்போ அவற்றை 5 அறிவு விலங்குகள் என்று சொல்வார்கள். அதே நேரம் மனிதர்களுக்கு எத்தனை அறிவு, மனிதர்கள் எவ்வாறு கூறுவார் என்று கேட்கும்போது மனிதர்களுக்கும் 5 அறிவு தான், 5 அறிவுள்ள மனிதன் என்று தான் சொல்லுவார்கள். இவ்வாறு மாணவர்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய யோசனையாக இருக்கிறது. இது என்ன வளமையாக மனிதனுக்கு 6 அறிவு தானே, ஏன் 5 அறிவு மனிதன் என்று சொல்ல? அங்கே 5 அறிவு விலங்கு, இங்கே 5 அறிவு மனிதன். அடுத்ததாக நான் கேட்கிறது, அவர் கேட்டு உள்ள கேள்வி அவர்களிடம், சரி 5 அறிவு விலங்குகளின் போது பொதுவாக நீங்கள் அவற்றை எவ்வாறு கூறுவது? அவை 5 அறிவுள்ள விலங்குகள், அவை காலால் நடந்து செல்லும் விலங்குகள், கால்நடை. அதே நேரம் மனிதன் 5 அறிவுள்ள மனிதன், ஆனால் ஒரு படி உயரமாக மனதால் நடந்து செல்லும் மனிதன். இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அங்கேயும் மனம் என்ற அந்த இடத்தை முக்கியமாக அவர்கள் கொடுத்துள்ளார்கள். ஆனால் அறிவு நிலையில் 5 அறிவுன்னு தான் சொல்லப்படுது. என்ன காரணம் என்றால் அந்த மனம் இதமாக இருந்தால்தான் அந்த 6வது அறிவு பூரணமாகி வாழ்க்கை சிறப்படையும். அப்போ அந்த சிறார்களுக்கு அந்த நிலையில் புரிந்துள்ள அந்த ஆற்றல் உண்மையில் எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும் போதுதான் அந்த இடத்தில்தான் மனதை இதமாக வைத்து மனிதனாக வாழ முடியும். ஆகவே மனம்தான் முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பது இந்த சின்ன உதாரணத்திலிருந்து சுவாரஸ்யமாக எங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த இதமான மனம் உடைய என்று சொல்லும்போது இந்த இதம் என்ற கருத்து என்னென்று இப்போ உங்களுக்குள்ள ஒரு வினா ஓடிக்கொண்டே இருக்கும். பதம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சோறு சமைக்கும்போது சோறு பதமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். உண்மையில் அங்கே என்ன நடக்குது? பதமான சோறை நாங்கள் 5 புலன்களாலேயும் அறிய முடிகிறது.
அதாவது ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது பதம் என்ற சொல் எங்களுக்கு கருத்து வெளியில் வரக்கூடியதாக இருக்கிறது. இதே கருத்து தான் இந்த இதம் என்றதற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த இதம் அந்த பொருந்தக்கூடிய அந்த சொல் மனதுக்கு போகிறது. அப்போ மனம் என்று சொல்லும்போது சோறையோ அல்லது சீனி பாகு எதுவும் காய்ச்சும் போது வர அந்த பதம், அந்த நிலையை நாங்கள் இந்த மனதில் பார்க்க இயலாது, அறிய இயலாது. ஏனென்றால் மனம் ஒரு மறைபொருளாக உள்ளது. மறைபொருளாக மனம் மாத்திரமல்ல, எங்கள் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிராற்றல், எங்கள் உடலை இயக்கி கொண்டிருக்கிற ஆற்றல், இறையாற்றல், 6ஆம் அறிவு எல்லாமே எங்களுக்கு என்னவா இருக்குது? இறையாற்றல் எல்லாமே மறைபொருளாக உள்ளது. ஆகவே மறைபொருளான இந்த மனதை அதனுடைய ஒரு பக்குவப்பட்ட நிலையில் உள்ள போது குறிப்பிடுவது தான் இதம் என்று சொல்லு. அதுதான் இதமான மனம். அப்போ இந்த இதமான மனதை உடையவன் தான் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. இதனால் மனம் ஒரு மிக மிக முக்கியமான இடத்தை அங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய மனம் எல்லோரிடமும் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு மனம் எவ்வாறு இயங்குகிறது, எங்கு உள்ளது? நல்லதொரு கேள்வி. இவ்வளவு நேரம் நான் சொல்லும்போது அவரவருடைய மனம்தான் இதமாக இருந்தால் மனிதன் என்று சொன்னேன் நான். அப்போ அதன்படி என்ன, மனம் அவரவர் மனம் அவரிடத்துல தான் இருக்கிறது. இந்த மனம் என்று சொல்லும்போது அது மனிதர்களிடம் மாத்திரமல்ல, எல்லா உயிரினங்களையும் மனம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொருந்தக்கூடியதாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பது மனித மனத்தை மாத்திரம்தான், இல்லையா? அதுதான் உண்மை. இந்த மனம் எங்கே இருக்கிறது? இப்போ என்னுடைய மனம் என்னுள் இருக்கிறது, உங்களுடைய மனம் உங்களில் இருக்கிறது. அவரவர் மனம் அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அது இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எங்களை உடலில் மனம் மாத்திரமல்ல, நிறைய உள்ளடக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு டிசெக்ஷன் ஒன்றை செய்யும்போது இந்த செய்முறை பரீட்சையில் உடம்பை வெட்டி இப்படி திறந்து வைத்து பார்த்தால் உடலினுள் எவ்வளவு உறுப்புகள் அமைந்துள்ளது. அவையெல்லாம் என்ன டைட்லி பேக்டுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றை ஒன்று பாதிக்காத மாதிரி, தசை தொகுதி, நரம்பு தொகுதி, உணவு கால்வாய் தொகுதி, எலும்பு தொகுதி, இப்படி எல்லா தொகுதிகளும் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. அவை அவற்றுக்குரிய தொழிலை அவை செய்து கொண்டிருக்கும். ஆனால் ஒன்றை ஒன்று பாதிக்காது. அதே நேரம் ஒன்று ஒன்றுக்கு உதவி கொண்டு தான் நாங்கள் இயங்கும். இப்போ குருதி சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி ஒத்தான் இயங்கும். ஒன்றும் பாதிப்பில்லை, ஒன்றை ஒன்று தாக்காது. இவற்றை எல்லாம் அதே நேரத்தில் இப்போ மெஞ்ஞானிகள் உடம்பு பஞ்சபூத கூட்டன்னு சொல்வார்கள். பஞ்சபூதங்கள் எல்லாம் தெரியும் தானே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். விஞ்ஞானிகள் உடம்பு body is made up of cells, number of cells, trillion number of cells என்று சொல்வார்கள். கோடிக்கணக்கான செல்ஸால் கலங்களால் கட்டப்பட்டது. இந்த கலங்களை கூட கண்ணால் பார்க்கல, ஆனால் நுணுகு காட்டி போன்ற உபகரணங்களுக்குள்ளாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மனதை எந்த உபகரணத்தாலேயோ எந்த மனிதனாலேயோ எந்த விஞ்ஞானியாலேயோ பார்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த மனதை பற்றிய தகவல் எவ்வாறு மக்களுக்கு வெளிக்கொணரப்பட்டது? இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டவர்கள் மெய்ஞானிகள். விஞ்ஞானிகள் உபகரணம் மூலம் உறுதிப்படுத்துவார்கள். மெய்ஞானிகள் இதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுற உபகரணம் அவர்களுடைய மனம். அந்த மனதின் மூலத்தான் மனதை அறிந்து அதற்குரிய தகவல்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. கண்டிப்பாக நிறைய விஷயம் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அதே வகையில் பார்த்தீங்கன்னா மனது இயக்கம் கூடும் போது மன அழுத்தமும் கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மன அழுத்தம் கூடும் போது ஏற்படுகின்ற விளைவுகள், இதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னன்னு சொல்ல முடியுமா? மிக நல்லொரு கேள்வி. இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்த விடயத்துக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. இப்போ மனம் எங்களுள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த மனம் எங்கே இருந்து வருகிறது என்று இப்போ நீங்கள் இதுவரையில் அந்த கேள்வியை போட இல்லை. எங்களுடைய உடலை இயக்கி கொண்டு உயிராற்றல் உள்ளது. இந்த உயிராற்றல் உயிர் துகள்களால் ஆனது. அதுதான் முதலாவது பஞ்சபூதம். இந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கிற விண் ஆகாசம்தான் முதலாவது பஞ்சபூதம். அதுதான் எங்களை உடலிலும் உயிராக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த உயிர் துகள்கள், இப்போ கோள வடிவமான உயிர் துகள்கள் சுழன்று ஓடும்போது உள்ளடக்கப்பட்ட இறைத்துகளின் வெளியேற்றம் காந்தமாக வரும். அந்த காந்த அலைதான் ஜீவகாந்தம். எங்கள் உடலை இயக்குவதற்கு கிட்டத்தட்ட 80% ஜீவகாந்தம் செலவழிய 20% ஜீவகாந்தம் மூளையினூடாக மனமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மனம். அப்போ இந்த மனம் அலைதானே, குறுக்கு அலை எவ்வாறு இயங்குதோ அவ்வாறு இயங்கி கொண்டு தான் இருக்கும். அது இயங்கும்போது வெரி ஸ்பீடாக இயங்கும், அமைதியாக இயங்கும்,
மிக மிக அமைதியாகவும் இருக்கும். இதான் அந்த மன அலைச்சூழல் வேகத்துக்கேற்ப மனம் இயங்குகிறது என்று சொல்லுவார்கள். இதை விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்னென்னா 1 to 40 1 to 40 சைக்கிள் பெர் செகண்ட் இந்த வீச்சத்துக்குள்ளே மன அலைச்சூழல் உள்ளது. இப்போ மிக ஸ்பீடாக இயங்குன்னு சொல்லக்குள்ள அதை 4 கேட்டகரியாக சொல்லுவார்கள். பீட்டா 14 to 40 வரையும் பீட்டா நிலையில் இயங்கும். அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் இயங்குகிறது. அதே நேரம் 8 to 13 வரையிலையும் அமைதி நிலையில் மனம் இயங்குகிறது. இப்போ எல்லாரும் நாங்கள் அமைதி நிலையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுடைய மன அலைச்சூழல் 14 தான் இருக்கும். அதே 15 16 17 போகும்போது என்ன நடக்கும்? இந்த அலைச்சூழல் கூட கூட மிக வேகமாக இயங்கும். இப்போ ஒருவருக்கு கோபம் வந்துட்டு சொன்னால் அது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் வரும். மனம் எவ்வாறு இயங்கும்? வெள்ளம் ஸ்பீடாக இயங்கும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், என்ன கதைக்கிறோம் என்று எதுவுமே ஒரு நிதானம் இல்லாத மாதிரி மனம் இயங்க இயங்க எங்களுடைய சொற்களும் ஒரு வித்தியாசமாக வரும், செயற்பாடுகளும் ஒரு வித்தியாசமாக வரும். இதுதான் சொல்கிறது உணர்ச்சி வயப்பட்ட மன அலைச்சூழலில் மனம் இருக்கிறோன்னு சொல்லி. அப்போ இந்த நிலைக்கு மனம் அலைச்சூழல் கூடும்போது, மனம் இயங்கும்போது, அங்கே மனம் அதனுடைய வளமையான அமைதி நிலையிலிருந்து கூடும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அழுத்த நிலைக்கு உட்படுகிறது. இதுதான் அந்த மன அழுத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த மன அழுத்தம் உருவாக எங்களுக்கு தெரியும். ஒரு கோவப்பட்ட ஒரு உச்சக்கட்ட கோபத்துக்கு போது 20 25 அந்த சைக்கிள் பெர் செகண்டுக்கு மன அலைச்சூழல் போகும். அப்போ இந்த நேரத்தில் அந்த அழுத்தமும் கூடிக்கொண்டு வரும்போது எல்லாமே செயற்பாடுகள் சகலமே என்னவா வரும்? நன்மை தரக்கூடியதாக இருக்காது. அமைதியே எதிர்பார்க்க இல்லாது. உடல் நலம் பாதிக்கும். உடலில் ஓடுகிற உயிராற்றல், அந்த ஆற்றல் தான் எங்களுக்கு மனமாப்போது உயிராற்றல் இழக்கப்படும். அதே நேரத்தில் எங்களோட உடல் நலத்தை பொறுத்தளவு இருக்கிற பல பிரச்சனைகள் வேற எங்களை சார்ந்துள்ள குடும்ப நலம் பாதிக்கும், சமூக நலம் பாதிக்கும். இதே நிலை இந்த பிரபஞ்சம் முழுதும் உள்ள பிரபஞ்சத்தையே நாங்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த சினம் என்ற செயற்பாடு போய்கொண்டிருக்கும். இதுக்கு காரணம் இந்த மன இயக்கத்தில் வேகம் கூடினது தான். அப்போ இது மன அழுத்தத்தால் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மன அழுத்தம் இவ்வாறு வரும்போது இவ்வளவு நலன்களும் பாதிக்கப்படும் என்றால் அப்புறம் வாழ்ந்து பிரயோசனம் இல்லைத்தானே. ஆகவே இந்த மன அழுத்தத்தை எவ்வாறு குறைக்கலாம், அதாவது எவ்வாறு அந்த மன அழுத்தத்தை தீர்வு காணலாம், மன அழுத்த மேலாண்மை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதற்கு வழிகளையும் ஞானிகள் தொடக்கம் விஞ்ஞானிகள் வரையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக இன்றைய காலகட்டம் ஒரு பரபரப்பான காலகட்டம். ஒரு சின்ன பிள்ளையை கேட்டாலும் எனக்கு டென்ஷனாக இருக்குது, என்ன குழப்பாதீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும்போது அதுக்கு அலைச்சூழல் கூடுது. அதுதான் உண்மை இல்லையா? அப்போ இப்படி பெரியவர்களை பார்க்கும்போது காலமேல தெரியும் பரபரப்பான உலகத்தில் என்ன நடக்க உங்களை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தானே. ஆகவே என்ன செய்யலாம்? இதுக்காக ஏதாவது பயிற்சிகள். என்ன பயிற்சி? உடற்பயிற்சி, எளிய முறையான உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாவம் மெடிடேஷன் என்று சொல்கிறது, எங்களை நாங்களே ஆராய்கிற அகத்தாய்வு. அதே போல் சில விளையாட்டு இப்போ ஒலிம்பிக்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படியான விளையாட்டுகளில் போய் பொழுதுபோக்காக கழிக்கிறது. அப்போ அதுக்காக நாங்கள் பயணம் செய்கிறோம் தானே, சுற்றுலா மாதிரி போய் கொண்டு வர்றோம். அந்த நேரமெல்லாம் எங்களோட அலைச்சூழல் மன அலைச்சூழல் குறைய வாய்ப்பு உண்டு. அதே போல் இயற்கையை ரசிக்கலாம். டிவி அதில் போகிற சில எங்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளோடு நாங்கள் அதனை ஈர்த்து கொண்டிருக்கலாம். இதை விட புத்தகங்கள் இருக்குது, நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், அவற்றை நாங்கள் வாசிக்கலாம். இவையெல்லாம் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மன அழுத்தம் எங்களுக்கு தான் ஏற்படுது, அவற்றை குறைப்பதற்கும் நாங்கள் தான் வழியே இருக்கும். இவ்வாறு இருப்பது எல்லாவற்றையும் ஏற்கனவே இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அவ்வளவையும் உள்ளடக்கியதாக ஒரு பேக்கேஜாக மனவளக்கலை யோகா மூலம் நாங்கள் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயிற்சிகளினால் இந்த மன அழுத்தம் குறைய வாய்ப்பு உண்டு. நிறைய பயிற்சிகள் சொன்னீங்க. அதாவது வந்து மனவளக்கலையில் இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க இல்லையா? அந்த வகையில் மனிதன் வந்து ஒரு சிறிய நேரத்தில் வந்து இந்த யோகா செய்கிறதுக்கு கூட வந்து டைம் இல்லாமல் இருக்கும். இப்படி வந்து மனிதன் வந்து அத்தகைய யோகாவும் சரி இல்லாட்டினா மனவள கலை பயிற்சியும் சரி இப்படியான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இப்படி வந்து செய்வதற்கான நன்மைகள் வந்து நிறையவே இருக்கும் இல்லையா? அத்தகைய நன்மைகளை வந்து எங்களுக்காக கூற முடியுமா? நல்லது. இப்போ இந்த பயிற்சிகள் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன். மனவளக்கலை யோகாவில் இருக்கிற அந்த ஒரு பேக்கேஜ் எடுத்தாலே எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு உண்டு. உண்மையிலண்டா இந்த பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டவற்றை நாங்கள் கடைப்பிடித்து செல்லும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வேறு இருக்கும்.
அதாவது ஒருவர் ஒருவர் மீது வெறுப்பில்லாமல் அன்போட அமைதியாக கருணை இப்படி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது இறுதியில் அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையாக மாறும்னா ஒரு அறம் வாழ்க்கையாக மாறும். அறம் வாழ்க்கை என்று சொல்ல ஒழுக்கம் கடமை ஈகை ஒன்று சேர்ந்து அறநெறி வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை தான் எங்களுடைய ஆன்மாவை நாங்களே உணரக்கூடிய ஒரு ஆன்மீக வழிக்கு எங்களை கொண்டு செல்லும். இல்லை நான் சொன்னேன்னா ஏற்கனவே நிறைய வழிகள் இந்த அகத்தவம் அகத்தாய்வு எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்படி வழிகள் எங்களுக்குள்ளே வந்து சேரும்போது இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அமைதி நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. அப்போ உண்மையில் இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்கும் போது ஒரு மனிதன் பிறந்தானண்டா கண்டிப்பாக இறப்பு இருக்கும். அந்த பிறப்பு இறப்பு இடைப்பட்ட அந்த காலம் வாழ்க்கை காலமாக இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கை காலத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அவர் செவ்வனே நிறைவேற்றும் போது அந்த திருப்திகரமாக தனக்கும் பிறருக்கும் நன்மையை தரக்கூடிய மாதிரி அவன் வாழ்க்கை அமையும் போது அவனுடைய இறப்பும் ஒரு 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 முக்தி நிலை அடையக்கூடிய இறப்பாக இருக்கும். இதற்கெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளாகத்தான் எங்களுக்கு வழிகளை கண்டறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு பல இடைஞ்சல்கள் தடைகள் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒழுக்கம் கடமை ஈகை ஒன்று சேர்ந்த வாழ்க்கை அற வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கிறார்களா? ஒழுக்கம் என்று சொல்லக்குள்ள தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அந்த உடல் உயிர் எதுக்கும் துன்பம் தராத மாதிரி ஒருவர் நடந்து கொண்டால் அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை. கற்பொழுக்கம் ஒழுக்கத்தில் உச்சக்கட்டம். கற்பொழுக்கம் மீறினால் என்ன நடக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை? இன்றைய காலகட்டம் கற்புக்கு என்ன நடக்கிறது, அதிலும் குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு கற்பு நெறியை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளார்கள் என்று சொல்லி. அப்போ இப்படியான நிலைகள் இருக்கும்போது இந்த மனிதன் அவனுடைய பிறவியின் நோக்கத்தை அடைய முடியாத மாதிரி தவித்து கொண்டிருக்கிறான். இதற்கு உண்மையில் காரணம் என்னன்னு சொன்னால் அவரவர்கள் உள்ள வினைப்பதிவுகள் தான் காரணம். வினைப்பதிவு, கருமையப்பதிவு, பாவப்பதிவு இவை தான் அவருக்கு காரணமாக அமைகிறது. அப்போ இந்த பாவப்பதிவுகள் வினைப்பதிவுகளை நீக்கும் போது மனிதன் ஒரு தூய ஆத்மாவாக தன்னுடைய பிறவி பயனை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதுதான் உண்மையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன பாவப்பதிவு என்ன வினைப்பதிவு என்று இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கும். ஆமாம், மனிதன் மனிதனாக நேரே வந்து உலகத்தில் பிறக்கவில்லை. இப்போ உங்களுக்கு எனக்கோ நீங்கள் யாருடைய பிள்ளை என்று கேட்டால் அப்பா அம்மாவை சொல்லுவோம். அந்த அப்பா அம்மா யாருடைய பிள்ளைகள் அவைன்ற அப்பா அம்மா அப்படி தேடி தேடி கொண்டு போகலாம். அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு எல்லை வந்துடும் இல்லையா? அப்போ அவைக்கு யார் அப்பா அம்மான்னு சொன்னால் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தார் என்று சொல்கிற ஒரு சொல்லும் வந்துடும் இல்லையா? அப்போ தேடிக்கொண்டு போனால் 5 அறிவு விலங்கு, அப்புறம் 4 அறிவு விலங்கு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரம். அப்போ 6வது அறிவாக உள்ள மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்த கடைசி, அதாவது இறுதியாக பூத்த மலர் என்று எங்களுடைய மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்னா எங்களுடைய இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பேக்கேஜாக இருக்கிற மனவளக்கலை யோகா பயிற்சிகள் இவற்றை வடிவமைத்து கொடுத்தவர் தான் எங்களுடைய இப்போ நான் சொன்ன வேதாத்ரி மகரிஷி. அவர் தான் எங்களுக்கு குருவாக இருக்கிறார். இந்த வேதாத்ரி மகரிஷி அவர் தான் சொல்லுகிறார் பிரபஞ்சத்தில் வந்த இறுதி மலர் இந்த மனிதனை. அப்போ இந்த மனிதனோட வரலாறை பார்க்கும்போது ஓரறிவுக்கு முதல் என்ன இருந்திருக்கும் என்று பார்க்கக்குள்ள அது விஞ்ஞானம் எல்லாம் ஒரே பாதையெல்லாம் சொல்லி கொண்டு போகுது. பஞ்சபூதங்கள் வரும், கோள்கள் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்கள் வந்து 5 பஞ்சபூதங்களில் முதலாவது பஞ்சபூதம் விண்வரையும் இருக்கிறது. அப்போ விண்ணுக்கு முதல் என்ன இருந்திருக்கும் என்று தேடி போகும்போது விஞ்ஞானிகள் விண்ணோடு அதான் விண்ணை பற்றிய ஆய்வு தான் விஞ்ஞானி. ஆனால் மெய்ஞானி என்று சொல்லக்குள்ள மெய்ப்பொருளை பற்றிய ஆய்வோடு இருக்கிறவர்கள். அப்போ ஒரு படி இன்னும் முன்னுக்கு போகிறார்கள். ஒரு படி போல அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லுங்க இறைநிலை. அந்த இறைநிலை தானே தன்னை தரம் மாற்றி மாற்றி வந்தது தான் கடைசி வரையும் உள்ள இந்த பிறப்புகள் என்று சொல்லலாம். அதுதான் கடைசியாக மனிதன் பிறந்திருக்கிறான். அப்போ எல்லாரும் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்ன பிரச்சனை வந்தாலும் இறைவா கடவுள் என்று சொல்லுவோம். என்ன காரணம்? அவ்வளவு ஆற்றல் உள்ளது, அவ்வளவு தூய்மையானது. அந்த நிலையிலானே மனிதன் இருக்க வேணும். ஆனால் மனிதன் அப்படி இருக்கிறானா? இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பதிவுகள் வினைப்பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கிற பாவமூட்டை தான் இந்த உடம்புன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது எப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த பிறவி தொடர் வழியாக வரும்போது குறிப்பாக இந்த 2ஆம் அறிவிலிருந்து 5ஆம் அறிவு விலங்குகள் வரும் வரையும் உள்ள பதிவுகள் எல்லாம் அதாவது கருத்தொடராக ஜெனட்டிக்ஸ் வைஸாக வந்து எங்களுக்குள்ள கடைசியாக இருக்கிற எங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்பா அம்மாவிலேருந்து எங்களுக்கு வரும், எங்கள்லேருந்து எங்களை பிள்ளைகளுக்கு போகும்.
அதனால் தான் சொல்லுவார்கள், நீங்கள் வாழும்போது எல்லாம் நல்லதாக செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களோட அடுத்த சந்ததிக்கு போகுமென்று. இது தெரியாது தானே. அப்போ 2ஆம் அறிவிலிருந்து 5ஆம் அறிவு உள்ள வரையும் வந்த பதிவுகள், எங்களுடைய மூதாதைகள் செய்த பதிவுகள் எல்லாமே எங்களுக்கு சஞ்சித கர்ம வினையாக எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே நேரம் நாங்களும் பிறந்து ஒரு 2-3 வயது வரையும் நல்ல ஒரு பிரச்சனை எந்த சிக்கலும் இல்லாமல், அதான் குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்கிறது. அதுதான் தெய்வம் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை, குழந்தையும் அந்த உயர்ந்த நிலை. அதுக்கு பிறகு குழந்தை தன்னுடைய ஆட்டத்தை காட்ட வெளிக்கிடும். அப்போ அதோடைய செயற்பாடுகள் நன்மையை செய்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கு முரணானது செய்யும்போது அதுவும் கொண்டு வந்த பதிவுகளோடு சேர்ந்துடும். கொண்டு வந்தது சஞ்சித கர்மம் என்றால் நாங்கள் இறக்கும் வரை செய்தது பிராரப்த கர்மம். அந்த சஞ்சித கர்மம் பிராரப்தம் ரெண்டும் சேர்த்ததுட கூட்டு விளைவு தான் ஆகாமிய கர்மம். இதன்படி தான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த வினைப்பதிவுகளிலிருந்து எவ்வளவுக்கு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்வில் முழுமையை அடைய முடியும். அந்த பதிவுகள் இருக்கும் வரையும் மனிதன் தன்னையும் மதிக்க மாட்டான், தன்னை சேர்ந்த சக மனிதர்களையும் மதிக்க மாட்டான், தன்னையே உருவாக்கி அந்த இறைநிலையை கூட அவன் உணரவே மாட்டான். ஏன்? அவ்வளவு அவனுக்கு ஆணவம் இருக்கிறது. அந்த ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் என்றால் இல்லைன்னு சொல்வாங்க, திமிர், தன்முனைப்பு. அந்த ஆணவம் ஒன்று இருக்கும்போது, ஈகோ ஒன்று இருக்கும்போது அவன் எப்பவும் ஒரு அதிகாரப்பற்று, பொருட்பற்று இவை இருக்கும். இவை இருக்க இருக்க மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொல்லாத வேண்டத்தகாத தீய குணங்கள், முக்கியமாக எங்களுடைய மகரிஷி சொல்வார் குரு, 6 தீய குணங்களை மனிதன் கொண்டிருப்பான் என்று சொல்லி. பேராசை, சினம், கடும்பெற்று, முறையற்ற பால்க வச்சு, உயர்வு தாழ்வு, மெனப்பாங்கு, வஞ்சம். இந்த 6 இருந்தால் தொடர்ந்து 5 பழிச்செயல்கள், அது எல்லாருக்கும் தெரியுமில்ல, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூது, பொய், இப்படியான பழிச்செயல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதைத்தானே மனிதர் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை செய்வதால் மனிதன் மனிதனாக வாழுகின்றானா? இல்லவே இல்லை. அவனுக்கு இதமான மனம் இருக்குதா? இல்லவே இல்லை. ஆகவே இந்த மனிதன் இதமான மனமுடையவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிவுகள், பாவ பதிவுகளிலிருந்து அவன் விடுதலை ஆக வேண்டும். அப்போ இதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது, இவை இருக்கிறபடியாத்தான் மனிதனுக்கு ஆங்காங்கே துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு இயற்கை அனர்த்தங்களும் வரும், மனித செயற்பாடு தான். அப்போது தொடர்ந்து துன்பம் வர வர அப்போ தான் மனிதன் உணர்வான், கொஞ்சம் சிந்திப்பான். எப்படி சிந்திப்பான்? கடவுளே, ஆண்டவனே, இறைவா, எனக்கு ஏன் இப்படி தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டிருக்கு? அதுவரை இறை சிந்தனை இருக்காது. அப்போ அந்த சிந்தனை வர வரத்தான் இறை நிலையை, கடவுளை நாடுவான். அதுதானே உண்மை. மனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் இதுவரையும் இறைவனை நாடாத மனிதன் இறைவனை உணரத் தொடங்குகின்றான். இதை பற்றிய உங்களது ஒரு சிறிய விளக்கம் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நன்றி அம்மா. ஆமாம், இவ்வளவு கஷ்டங்களும் வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு சிந்தனை உருவாகுது. என்ன சிந்தனை? எனக்கு இப்படி சிந்தனை வருது, அந்த அளவுக்கு நான் என்ன பாவப்பட்ட ஜென்மமா என்று கூட கேட்பார்கள். இதற்கு பிராயச்சித்தம் தொடங்குவார்கள். கோயிலுக்கு போவார்கள், தேங்காய் உடைப்பார்கள். அது நாங்கள் சொல்ல வழிகிட்டாது பிறகு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கும். அது உண்மையில் என்னன்னு சொன்னால் அவரவர்கள் இருக்கிற இந்த பதிவுகள் தான் காரணம். அப்போ இந்த பதிவுகளை நீக்குவதற்காகத்தான் ஆரம்பத்தில் பக்தி மார்க்கத்தில் இந்த கோயில் வழிபாடு, இறை வழிபாடு எல்லாம் செய்தோண்டு. இப்போ கோயிலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும் என்று சொல்லி கோயிலை நாடுவார்கள். உண்மைதான், கோயிலுக்கு சென்றால் அங்கே மன அமைதியாக இருக்குது. ஏன்? அந்த மனம் அங்கே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணப்படுது. எங்கே ஃபோக்கஸ் பண்ணப்படுது? அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த கடவுள் விக்கிரகம் என்று சொல்கிற அந்த இடத்துல நாங்கள் மனதை ஃபோக்கஸ் பண்ணும்போது மனம் அங்கே ஒரு நிலைப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது மனம் என்ன செய்யுது? ஒரு அளவுக்கு இந்த துன்பத்திலேருந்து விடுபட உணரத் தொடங்குதா இல்லையா? அப்போ இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக என்ன வழியில் நாங்கள் இந்த எங்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு இவ்வாறு மனதை ஃபோக்கஸ் பண்ணலாமென்று அவன் திரும்ப திரும்ப சிந்திப்பான். அவ்வாறு சிந்திக்க சிந்திக்க அந்த இறைநிலையும் என்ன செய்யும்? பாவம், அட்லீஸ்ட் அவன் இந்த கட்டத்திலேயாவது தன்னை சிந்திக்கிறான் என்று சொல்லி அந்த இறைநிலை என்ன சொல்லும்? அதுதான் மனிதன் ஒரு அடி போனால் இறைநிலை 10 அடி இறங்கி வரும் என்று சொல்கிறது. இறங்கி வந்து இன்னும் இறை சிந்தனை அவனுக்கு உருவாக்கக்கூடிய வழிகளை இறைநிலையே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த நிலையில் இறை உணர்வு பெறுவதற்காக அவன் அங்கே இங்கெல்லாம் ஓடி ஓடி கோயில்கள், குளம், அந்த தீர்த்தங்கள், இப்போ காசி யாத்திரை அங்கெல்லாம் போகிறது தானே. போய் என்ன மன நிம்மதி, அமைதிக்கண்டு போகிறது.
சரி, நீ அங்கே இங்கே எல்லாம் போய்கொண்டு தெரியாமல் நீ உனக்குள்ளேயே, ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுதும் இவ்வளவுக்கு சீராக இயங்கி கொண்டு இருக்குது என்றால் அதுக்கு ஒரு காரணம், ஒரு ஆற்றல் இருந்து இருக்கிறது. அதுதான் இந்த சூப்பர் நேச்சுரல் பவரான இறையாற்றல். அந்த ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தினுள்ளும் இருந்து இயக்குகிறது. அப்படி என்றால் அது எனக்குள்ளும் இருந்து இயக்குகிறதானே. அப்போ அந்த ஆற்றல் எனக்குள்ளும் இருக்கிறது, அந்த உயிராற்றல் இறையாற்றல் என்பதை உணர்ந்து கொண்டால் என்ன செய்யலாம் மனிதன்? அவன் தன்னை தானே நேசிக்க தொடங்குவான். இதைத்தான் திருமூலர் ஒரு கவிதையில் சொல்லுகிறார். உடம்பை முன்னர் இழுக்கென்று நினைத்தேன், ஆனால் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். இழுக்கென்று நினைத்தேன் என்றால் உடம்பு பாவ பதிவென்ற மூட்டை என்று தான் நினைச்ச வரான். ஆனால் உருபொருள் கண்டேன். உருபொருள் என்றால் இறைநிலை எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ உருபொருள் கண்டவனர் என்ன செய்கிறார் என்றால், உடம்பை முன்னர் இழுக்கென்று நினைந்தே உடம்பினுள்ள உருபொருள் கண்டேன். உடம்பினுள் உத்தமனார் கோயில் கொண்டானர் என்று சொல்லி நான் உடம்பை போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கவிதை, 4 வரி கவிதை தான் திருமந்திர கவிதை எல்லாம். ஆகவே அவர் 3000 வருஷத்துக்கு முதல் சொன்ன கவிதை இப்போ மனிதர்கள் தங்கள் வாழ்விலையும் அதை அப்ளை பண்ணும்போது எங்கள் உடம்பினுள் எங்களை இயக்கி கொண்டிருக்கிற ஆற்றல் அந்த இறையாற்றல். அந்த இறையாற்றலை என்னுடைய மனதை கொண்டு இருப்பேன். மனதை தானே எனக்கு கோயிலுக்குள்ளே போனால் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரகத்தில் செலுத்துகிறோம். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆற்றலிலேயே அந்த என் மனதை நான் நிறுத்த மனம் என்னை விட்டு வெளியில் போனால் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கும். எனக்குள்ளே இருக்கும்போது துன்பங்கள் குறையும். அப்போ துன்பங்கள் குறையுதுன்னு சொல்லக்குள்ள நான் செய்த சில எனக்கு தேவையில்லாத அந்த பாவ செயல்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க வாய்ப்பு அங்கே நானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நிலையில தான் அது பெருக பெருக இறை உணர்வு தான் இதுக்கு காரணம் என்ற ஒரு சிந்தனை மனிதனுக்கு எழுந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் தனக்கு பிரச்சனை துன்பங்கள் என்று வரும்போது தான் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு ஒரு திருப்பத்தை இறைநிலை வகுத்து உள்ளது. கண்டிப்பாக இறையை உணர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இறை உணர்வு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே. அந்த வகையில் உங்களோட கருத்தின்படி இறைவன் என்றால் யார் என்ற ஒரு சிறிய விளக்கம் எங்களுக்கு கூற முடியுமா? அந்த இறைவன் என்று சொன்னது இறைவன் என்று சொல்லக்குள்ள ஒரு ஆண்பால் போல இருக்குது. இதுவரையிலையும் கோயில்களை பார்க்கும்போது சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், மயிராபதி அம்மன் கோயில், இப்படியெல்லாம் காளி கோயிலெல்லாம் சொல்லக்குள்ள அப்போ ஆண்பால் பெண்பால் என்று இதெல்லாம் மக்களை மக்கள் மனதை வளப்படுத்துவதற்கு, அறியாமையில் இருக்கிற மக்களை ஒரு அறிவுபூர்வமாக கொண்டு வரக்காண்டி முன்னோர்கள் வகுத்த வழிதான். உண்மையில் பக்தி மார்க்கத்தில் அந்த கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு இருக்குத்தானே. ஆண் பெண் வேறுபாடு அற்ற ஒரு அரூபமான நிலையில் உள்ளது தான் இந்த இறையாற்றல். அப்போ இந்த இறையாற்றலை நான் ஏற்கனவே கூறின மாதிரி நாங்கள் எங்கள் 5 புலன்களால் அதை அறிய இயலாது, எங்கள் மனதால் தான் அதை உணர முடியும். அப்போ மனதால் உணர முடியும் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிற அந்த ஆற்றலில் ஒரு துளி என்னிலும் இருந்து இயக்குறது. ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், பக்த பிரகலாதா. அந்த பிள்ளை கேட்கக்குள்ள கடவுள் யார், கடவுள் எங்கே இருப்பார்ன்னு கேட்கும்போல கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார். தூணிலும் இருக்கிற துரும்பிலும் இருந்து அங்கே இயக்கிறத விட என்னுக்குள்ளே இருந்து என்ன இயக்கிறது எவ்வளோ பெட்டர் இல்லையா? அப்போ எனக்குள்ளே இருந்து இயக்கிற அந்த இறை ஆற்றலோட என் மனதை இணைத்து விட்டால் எனக்கு நல்லது தானே. அவ்வாறு என் மனதை அந்த ஆற்றலோட இணைக்கும் போது உருவாகுது இறை உணர்வு. இதுக்குரிய வழிதான் அந்த அகத்தவம், தியானம், மெடிடேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் கடவுள் என்று சொன்னது உண்மையில் அதெண்ட ஒரு அளவுக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஊன்றி போகும்போது அந்த கடவுள் என்று சொல்கிற ஒரு பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதோடு நாங்கள் அந்யோன்யமாக இணைந்தோம் என்று சொன்னால் பல சிக்கல்களிலிருந்து எங்களுக்கு மீட்பு கிடைக்கும். அதுதான் உண்மை. இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த அகத்தவம் ஒரு அவரவர் தாங்களே செய்து கொள்ளக்கூடியதாக இந்த அகத்தவமாக இருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து விளக்கங்களுக்கு தெளிவாக இருக்கும்போது மேலும் பலவற்றை நாங்கள் பெற முடியும். இறையை உணர இறை உணர்வு ஏற்படும். இதற்கான எளிய வழியே அகத்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தவத்தை பற்றி எங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கூற முடியுமா? நல்லது. அகத்தவம், அகம் என்றாலே உள்ளே, அந்த உள்ளே ஒரு ஆராய்ச்சி மாதிரி செய்வது தான் அகத்தவமாக இருக்கிறது. அப்போ யார்? அவரவர் தங்களுக்கு செய்ய வேணும். உண்மையில் என்னென்று சொன்னால் எங்களுடைய இந்த மனித பிறவிக்கு இருக்கிற நோக்கம்
அந்த நோக்கத்தை அறிந்து நோக்கத்தை நாங்கள் ஈடேற்ற வேணும்னு சொன்னால் அதுக்குரிய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்ற வேணும். அந்த வாழ்க்கை முறை தான் ஒழுக்கம், கடமை, ஈகை ஒன்று சேர்ந்த அறநெறி வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழும்போது அது அற வாழ்க்கை. அப்போ இந்த இறையுணர்வு அற வாழ்க்கை, அற வாழ்க்கையை வாழ வேணுமென்னா இந்த இறையுணர்வு எங்களுக்கு தேவை. இறையுணர்வு வேணுமென்னு சொன்னால் இந்த அகத்தவம் நாங்கள் செய்ய வேணும். அப்போ இந்த அகத்தவம் அவரவர் தங்கள் மனதின் மூலமாக செய்கின்ற ஒரு ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த அகத்தவம் மெடிடேஷன், இதை வேறு பெயர்களெல்லாம் கருத்தவம், சுக்கிலத்தவம், தியானம், தொழுகை, இஸ்லாமியர்களோட தொழுகை கூட ஒரு மெடிடேஷன் தான் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உண்மையில் இந்த அகத்தவமானது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய வழி என்று தான் சொல்லப்படுகிறது. இது ஒரு உளப்பயிற்சி. உண்மையில் இந்த மெடிடேஷனை, அதாவது தவத்தை, அகத்தவத்தை யார் சொல்லி கொடுத்தோ அல்லது எந்த புத்தகத்தில் எழுத்து வடிவத்தில் உள்ளதையோ பின்பற்றி செய்ய இயலாது. அது உண்மையில் என்னென்னா ஒரு இறையுணர்வு பெற்ற ஒரு குருவின் வழிகாட்டல் மூலம்தான் அதை நாங்கள் பயில வேண்டும். அவ்வளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளது இந்த அகத்தவமாக உள்ளது. இந்த அகத்தவம் இது அப்போ இருந்து இந்த சித்தர்கள் காலத்திலிருந்தே கொண்டு வரப்பட்டது. இதுக்கு உண்மையில் பதஞ்சலி முனிவர் தான் இந்த அகத்தவத்துக்கு பேர் போனவராக இருக்கிறார். அவர் இந்த அகத்தவத்தை ஒரு ஏற்றும்போது ஒரு 8 படிகளுக்குள்ளாக இந்த அகத்தவத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 8 படிகள்லையும் முதல் 4 படிகளும் இந்த உடலுக்குரிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அடுத்த 4 படிகளும் மனதுக்குரிய பயிற்சியாக இருக்கும். அதில் முதல் உடலுக்குரியதாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று 4 படிகள் இருக்குது. அப்போ அதில் என்ன உடல், இப்போ நாங்கள் ஒரு மெடிடேஷன் ஒரு தவத்தில் போய் நாங்கள் அந்த பயிற்சியை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லக்குள்ள அந்த நேரத்தில் இருக்கிறவர் சில செய்யக்கூடாத விடயங்களை தவிர்க்க வேணும். அதாவது தீயவற்றை தவித்தல், அதுதான் இயமம். இப்போ ஒரு சிகரெட் குடிக்கிறாருன்னு சொல்லக்குள்ள சிகரெட் குடிச்சு கொண்டு அந்த இடத்துல இருக்க இயலாது, அதை தவித்து போட்டு தான் இதில் வர வேணும். அதே போல் நியமம்னு சொல்லக்குள்ள செய்யக்கூடியவற்றை செய்து தான் ஆக வேண்டும். இப்போ உண்மையை சொல்ல வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், இதுகளெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஆசனம்னு சொல்லக்குள்ள அந்த தவத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. இப்போ கண்டபடி இருக்க இயலாது. இப்போ நீங்கள் தவம் செய்கிற, இப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் படத்துகளை கவனிச்சிங்களா, தவ நிலையில் இருக்கிற படத்தை பார்த்தா அவர் எவ்வளவு ஒரு ஒழுங்குமுறையில் இருக்கிறார். கைகளை இந்த மாதிரி வைத்துக்கொண்டு எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். சிவன் தவத்தில் இருக்கிறது. ஏன்னு புத்தர் சிலைகளில் பார்த்துருப்பீங்க, புத்தர் அப்படி தவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி. ஏனென்றால் ஞானத்திலே உயர்ந்த ஞானத்தை பெற்றார் புத்தர். அப்போ அவர் எவ்வளவு தவம் செய்திருக்க வேணும், அந்த நிலை தான் அங்கே காட்டப்படுகிறது. அப்போ இதுதான் ஆசனம், யமன், நியமம், ஆசனம். அடுத்த பிராணாயாமம்னு சொல்லக்குள்ள அப்படி அந்த ஆசன நிலையில் இருந்து கொண்டு எங்களுடைய மூச்சை நாங்களே கவனித்து கொண்டு இருக்க வேணும், மூச்சு கட்டுப்பாடாக. அதுதான் பிராணாயாமம். இது 4 எங்களுக்கு உடலுக்குரிய பயிற்சியாக இருக்கும்போது பிரத்யேகரா, தாரணா, தியானம், சமாதி, இது இவ்வளவு மனதுக்குரிய 4 பயிற்சிகளாக இருக்கும். பிரத்யேகரான்னு சொல்லும்போது இப்போ எங்களுடைய மனம் எங்களை விட்டு வெளியில் சொல்லும்போது இந்த புற உலகத்தில் உள்ளவற்றோடு தான் இணைஞ்சிருக்கும். அப்போ 5 புலன்களின் ஊடாகத்தான் புற உலக தொடர்பு இருக்கிறது. அப்போ அந்த 5 புலன்களையும் அதில் இருந்து தொடர்பை அது கொஞ்சம் நிறுத்தி எடுத்து எங்களுக்குள்ளே அந்த மனதை திருப்பி கொண்டு வர்றது தான் பிரத்யேகரா. தாரணான்னு சொல்லும்போது அப்படி கொண்டு வந்த மனதை ஒரு இடத்துல நிறுத்த வேணும். அப்போ எங்கே நிறுத்த வேணும்னு சொன்னால் பொதுவாக இந்த சித்தலர் கூறிய மொழியில் அந்த முறைப்படி இந்த மனம் எங்கேருந்து உருவானதோ அங்கே நிறுத்துவது மிக சால சிறந்ததுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ மனம் எங்கேருந்து உருவானது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன், உயிர்த்துகள்களின் சுற்றோட்டத்தால் தான் மனமும் உருவாகிறதுன்னு சொல்லி. அப்போ அந்த உயிரின் மேல் அந்த மனதை நிறுத்துவது, அவ்வாறு நிறுத்தி கொண்டு செய்வது தான் தியானமாக இருக்கும். அப்போ மனம் என்ன ஓரிடப்படுத்தப்படுகிறது. இப்போ கோயிலில் போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரகத்தில் மனதை நிறுத்தி வைக்கிறது, சரியா? அது தியானம். இங்கேயும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலில் நிறுத்தி வைக்கிற தியானம். அப்படி நிறுத்தி இறுதியாக சமாதி நிலைக்கு அடையுது. சில கேள்விப்பட்டிருப்பீங்க, சமாதி நிலை அடைந்துட்டாருன்னு சொல்லி, எந்த அசைவதும் இல்லாத மாதிரி சமாதி. அப்போ அப்படி ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இது எவ்வளவு பொருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இவ்வளவு நிலைகளையும் கொண்டதாக ஒரு அகத்தவம், ஒரு மெடிடேஷன்,
உள்ளடக்கப்பட்டு உள்ளது. ஒழுங்கான முறையில் செய்யும்போது தான் இது தவமாக இருக்கும். ஆனால் இதை ஒழுங்கான முறையில் ஒருவர் தான் சுயமாக செய்ய முடியாது. ஒரு இறையுறவு பெற்ற இறையாற்றல் பெற்ற ஒரு குரு மூலம்தான் இதனை செய்ய வேண்டும். என்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எழுத்து வடிவம் புத்தகம் வடிவம் யாரும் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கொண்டு நாங்கள் இந்த தவத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த குரு காட்டும் வழியில தான், அதாவது அந்த குரு என்ன செய்வார் என்றால் எடுத்த உடனே அவர் தவத்தில் எங்களை ஈடுபடுத்தாமல் அதுக்கு முன்னோடியாக இந்த ஆன்மாவுக்கு ஒரு உபதேசம் மாதிரி ஒரு நல்வழி மாதிரி காட்டுவார். அதுதான் தீட்சை என்று சொல்லுவது. அந்த தீட்சையை பெற்ற பிறகுதான் இந்த தியானத்துக்குள்ள நாங்கள் செல்ல முடியும். கண்டிப்பா நம்ம மனதில் உள்ள இறைவன், அதாவது வந்து இறை நோக்கு சிந்தனையை வந்து நாங்கள் வழிபடுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தீட்சை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில தீட்சை என்றால் என்ன, தீட்சையை பத்தி ஒரு விளக்கமான ஒரு கருத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நல்ல கேள்வி, நல்லது. இப்போ பல பேர் சொல்லுவார்கள், பக்தி மார்க்கத்திலே தீட்சை பெற்றேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். என்ன தீட்சை என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு சரியான விளக்கம் சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஞான ஆசிரியர், இறை உணர்வு இறை அருள் பெற்ற ஒரு குருவான ஞான ஆசிரியர் இவரை வழிகாட்டுகிறார். எவ்வாறு? இப்போ இந்த ஆத்மா உண்மையிலே தீட்சை அகத்தவத்தில் ஈடுபட வந்த அந்த அன்பர் மிகவும் ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளார். அப்போ அப்படி அந்த நிலையில் உள்ள அந்த ஆன்மாவை ஒரு நல்வழிப்படுத்துவதற்குரிய வழியைத்தான் இவர் காட்டிக்கொள்ளுகிறார். அதுலேருந்து இதை உபதேசம் பண்ணுன்னு சொல்லலாம். உண்மையில் தீட்சைன்னு சொன்னால், இப்போ உபதேசம் நல்வழிப்படுத்தல்னு சொன்னால் தீட்சையை நாங்கள் பிரித்தோம்னா தீ ப்ளஸ் சை என்று சொல்லலாம். சை என்றால் அழித்தல், தீ என்று சொன்னால் எங்களிடம் உள்ள 3 மும்மலங்களையும் சித்தாந்தத்தில் கூறுற ஆணவம் கன்மமாய என்ற 3 மலங்களையும் அழித்தல். அப்போ ஆணவம் கன்மமாய போனால் அது பியூராக வந்துடும் இந்த ஆன்மா, இல்லையா? அதான் முதல் சொன்ன நம் பதிவுகள் வினைப்பதிவுகள் இருக்கும்போது மனிதனாக வாழ முடியாதுன்னு சொல்லி, அப்போ தீட்சையை கொடுத்து விட்டால் என்ன நடக்கும்? ஆணவங்கன்மமாயை விட்டு போகும்னு சொன்னால், ஆணவம் ஏற்கனவே சொன்னேன் நான், அந்த தான் தனது கர்ம வினைகளாக இருக்கும். மாயன்னு சொல்லக்க உலக மாய வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு வாழ்கிறது. இது 3 தானே மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அப்போ இவை என்ன செய்யுது? எங்களை விட்டு போகுது, அழிக்கப்படுது தீட்சை. இன்னொரு விதமாகவும் சொல்லுவார்கள், என்னென்னு சொன்னால் தீப்பில் சையன்னு சொல்லக்குள்ள சையண்டா அழித்தல். அழித்தல்னா தமிழுக்கு பொருளினா அழித்தல், கம்ப்ளீட்டாக அழித்து போட்டு தீயன்னு சொல்லக்குள்ள கொடுத்தல்ன்னு இன்னொரு கருத்து. அப்போ எதை அழித்தல் எதை கொடுத்தல் என்று கேட்டால் மெய்ஞானத்தை கொடுத்து ஐஞானத்தை அழித்து விடுதல். அஞ்ஞான வாழ்க்கையில் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ அஞ்ஞானத்தை அழித்து விட்டால் மெய்ஞானத்தோட மனிதன் ஒன்றி போயிருப்பார். அதுதான் தீட்சையாக இருக்கிறது. அப்போ இத்தகைய தீட்சையை எல்லாரும் கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. அதற்குரிய தகுதி பெற்ற அந்த ஞான ஆசிரியர் தான் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவர் கொடுக்கும்போது அவர் இந்த பிரபஞ்ச ஆற்றல் தன்னுடைய ஆற்றலை சேர்த்து தான் அந்த ஆத்மா உய்ய வேண்டும்னு சொல்லி கொடுக்குறார். இதுதான் தீட்சையாக இருக்கிறது. கண்டிப்பாக வந்து தீட்சையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மோட வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த வகையில் தீட்சை வந்து யார் வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம். இப்போ இந்த தீட்சையை பெற தகுதி உள்ளவர்கள் இவ்வாறு துன்பப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வயது ஒரு லிமிட் இருக்குது. ஒரு 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த தீட்சையை பெறலாம். தவத்தில் இருக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கொடுப்பவரும் ஒரு இறை உணர்வு பெற்ற ஆசிரியராக தான் இருக்கணும். அவரை தான் குரு என்று சொல்லுவார்கள். உண்மையில் இந்த குரு அந்த அன்பருக்கு அமைவது எப்படி என்று சொன்னால் அவரவரின் வினைப்பதிவுக்கு ஏற்பத்தான் அந்த குரு அமைவார். இப்போ எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியமோ எங்கள் தாய் தகப்பன் செய்த புண்ணியமோ தெரியல, வேதாத்திரி மகர்ஷி என்ற ஒரு குருவே நாங்கள் குருவாக பெற்றிருக்கிறோம். இதே போல் தான் ஒருவர் குரு அவர்களுடைய பாவப்பதிவுகளுக்கு ஏற்பத்தான் குருவும் வந்து அமைவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த குரு தன் ஆற்றலை இறையாற்றலோடு சேர்த்து இந்த அன்பருக்கு கொடுக்கும்போது இதை 3 விதமாக கொடுப்பார் தீட்சை. அந்த தீட்சை 3 வகையான தீட்சை என்று இருக்கிறது. ஒன்று ஸ்பரிச தீட்சையாக இருக்கும், தொட்டு உணர்த்தி கொடுக்கிறது. அடுத்தது கண் பார்வை மூலமாக கொடுக்கிறது, நயன தீட்சை. அடுத்து தன்னுடைய ஞானத்தாலே கொடுக்கிறது, ஞான தீட்சையாக இருக்கிறது. இது 3 ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு சொன்ன நல்லமென்று நினைக்கிறேன். அப்போ ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லு இந்த தீட்சையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். இப்போ அவர்கள் இத்தனை வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தவர்கள் இவ்வளவு ஆராய்ச்சி தான், ரிசர்ச் மாதிரி தான் செய்து அதை கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள், இல்லையா? அவர்கள் இதை நேரடியாக அவர்கள் அந்த விலங்குகளை தான் அவதானித்திருக்கிறார்கள். அவதானித்து அந்த 3 வகையான விலங்குகளை இந்த 3 தீட்சைக்கும் ஒப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லும்போது தொட்டு உணர்த்தி கொடுப்பது. அதாவது இந்த தீட்சையின் ஒழுங்கின்படி தான் தவத்தின் ஒழுங்கும் அமையும். இப்போ முதல் கொடுக்குற ஸ்பரிச தீட்சை இது ஆக்கினை தீட்சையாக இருக்கும். அதாவது இந்த ஆற்றலுங்களுக்கு உடம்பு முழுதும் இருந்தாலும் ஒரு இடத்துல சில இடங்கள்லையும், அதாவது குறிப்பாக ஒரு இடத்துல நிறைய ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் தான் உடம்பு முழுதும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ எங்களுக்கு குருதி சுற்றோட தொகுதி உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றால் அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும் தானே, எங்களோட ஹார்ட் இதயம்தான் குருதி சுற்றோட்ட மையமாக இருக்கும். அங்கேருந்து உடம்புக்கு எல்லா இடமும் கொடுக்கும், பிறகு சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். இதே போல் உடம்பினில் குண்டலினி ஆற்றல், அதாவது குண்டம் அலி என்று நாங்கள் பிரித்து பார்க்கும்போது, குண்டம் என்றால் எங்களுக்கு தெரியும், ஓமகுண்டம் யாக குண்டம் எல்லாம் வளர்க்குறேன்னு சொல்லுவார்கள். அங்கே ஒரு நெருப்பு தான், ஒரு ஆற்றல் தான். அந்த ஆற்றல் நிறைஞ்சு போயிருக்குது. அது ஆண் பெண் பேதமற்று, அலி என்ற ஆண் பெண் பேதமற்று அது இருக்கும். எங்கே அமைஞ்சிருக்குன்ற எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கிறது. அப்போ மூலாதாரம் எங்கே இருக்குன்னு சொன்னால் முள்ளந்தண்டு, கடைசி முள்ளந்தண்டு எலும்புக்கு உள்பகுதியில், அது ஒரு குறிப்பாக இப்போ இதயம் சிறுநீரகம் மாதிரி அப்படி ஒரு ஏரியா, அப்படி அந்த ஒரு அமைப்பாக இல்லை. அந்த இடத்துல அந்த ஆற்றல் நிறைஞ்சு போய் இருக்குது. அந்த ஆற்றல் பேசாமல் இருக்கும், உறங்கு நிலை என்ற உறக்க நிலையில் இருக்கிறது. அந்த ஆற்றலை தான் இந்த குரு தொட்டு தட்டி அதை ஆக்டிவ் ஆக்கி அதை அப்படியே மேல் உயர்த்தி இந்த புருவ மத்தியை கொண்டு வருவார். புருவ மத்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல உங்கள் மனதை நிறுத்துங்கள் என்று அவர் சொல்வார். இப்போ ஏற்கனவே நான் 8 படிகள் சொன்னேன்னா தானே, தவத்துக்கு இருக்கும்போது இவ்வளோ பதஞ்சலி முனிவர் தான் இதை பயப்படுத்தி உள்ளார். அப்போ இந்த முதல்ல அவர் கொண்டு இதில் வைக்கிறார், புருவ மத்தியில் அவிடத்தில் மனதை நிறுத்தி கவனியுங்கள்னு சொல்லி. இதுதான் ஸ்பரிச தீட்சை. ஏனென்றால் அவருடைய ஸ்பரிசத்தால் இது உண்மையில் எங்கென்றால் கோழி முட்டையை அடைகாத்து அதோடைய வெப்பம் கொடுக்குற வெப்பத்தால் அந்த முட்டை பொறித்து குஞ்சு வெளியில் வர்றது போல் இருக்கிறது. ஆனால் இப்போ எல்லாம் கோழி அடைகாத்து செய்கிறது இல்லை தானே. இல்லை, இப்போ எல்லாம் என்ன நடக்கிறது, பிராய்லர் கோழின்னு சொல்லி எலக்ட்ரிக் கரண்ட் அப்படி அதில் போய் கொண்டு இருக்கிறது. இதுதான் கிராமப்புறங்களில் முதல் இருந்த முறை. இதை அவதானித்து அவர்கள் இது கொடுக்கிறார்கள். இது ஆக்கினை தீட்சை. இப்போ இந்த ஆற்றல், மூலாதார ஆற்றல், அங்கே இருந்த ஆற்றலை இப்போ எங்கே கொண்டு வந்துருக்காரு இந்த குரு? தன்னாற்றலோட இறை ஆற்றலையும் சேர்த்து அவருடைய ஆற்றலை புருவ மத்தியை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த மூலாதாரத்திலேருந்து புருவ மத்தியை கொண்டு வரும்போது இடையிலையும் உயிர் ஆற்றல் நிறைஞ்ச மையங்கள் இருக்கிறது. அந்த உயிர் மையங்களெல்லாம் தாண்டித்தான் அவர் இதில் கொண்டு விட்டிருக்கிறார். அப்போ ஒரு தாழ்ந்த இடத்துலேருந்து உயர்ந்த இடத்துக்கு இங்கே அவர் கொண்டு கொடுத்துருக்கிறார். இது ஆக்கினை தீட்சை. உண்மையில் அந்த ஆக்கினை தீட்சை கொடுக்கறது அது ஒரு அடுத்த புறவி என்று சொல்லுவார்கள். ஒரு அன்பரை நீ ஆன்மீகவாதியாக போகிறதுக்குரிய வாயில் திறந்து விட்டிருக்கிறார் அந்த குரு. அதுதான் அந்த ஆக்கினை தீட்சை. ரைட். அப்போ புலன் உணர்வுகளில் தொடு உணர்வு மூலம் இங்கே தொட்டு கொடுத்துருக்கிறார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்றால் இந்த புருவ மத்தியில் எங்களை உடலை இயக்குகின்ற சுரப்பிகளை முக்கியமான தலைமை சுரப்பி உங்களெல்லாம் தெரியும், கபச்சுரப்பி, பிட்யூட்டரி கிளாண்ட், இதண்ட அமைவிடமும் இதுதான். நாங்கள் எங்கே எங்களுடைய மனதை ஒரு இடத்துல நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல இருக்கிற உறுப்போ என்னவோ அது ஆக்டிவ் ஆகும். அப்போ இதில் நிறுத்த இதில் இருக்கிற கபச்சுரப்பி என்ன செய்யும்? ஆக்டிவ் ஆகுது. கபச்சுரப்பி ஆக்டிவ் ஆக கபச்சுரப்பி தான் மற்ற ஏனைய நாளமில்லா சுரப்பிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ உடல் இயக்கம் சீராக நடக்கும். அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லையா? அதுதான் முதல் கொடுக்குற தீட்சை. இதே போல் அடுத்த தீட்சை இப்போ ஆன்மீக வாயில் திறந்து விட்டிருக்கிறார் குரு. அப்போ அந்த குருவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அடுத்ததாக ஆன்மீக வாசலை திறந்து போன அந்த அன்பரை நீ இறையுணர்வு பெறுறதுக்கு இன்னும் ஒரு வாசல் உனக்கு திறந்து விடுறேன்னு சொல்லி 2வது தீட்சையாக நயன தீட்சை கொடுப்பார். தன் கண் ஆற்றலை அன்பருடைய கண்ணாற்றலோடு செலுத்தி புருவ மத்திய ஆற்றலையும் சேர்த்து தலை உச்சிக்கு கொண்டு விடுவார். துரிய தீட்சை என்று சொல்கிறது நயன தீட்சை. எங்களுக்கு தெரியும் துரியம் இதில் நடு உச்சியில் தொட்டுமென்று சொன்னால் இது ஒரு பிள்ளை பிறந்த நேரத்தில் நல்ல சாஃப்டான பகுதியாக இருக்கிறது. போகப்போ அந்த எலும்புகளெல்லாம் நல்லா நெருக்கப்பட்டு இப்போ இதில் அவர் உணர்த்தி விட்டார் என்று சொன்னால் இந்த இடத்துல மனதை வைத்து நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு தெரியும் மண்டையோட்டுக்குள்ளே மூளை செல்கள் எல்லாம் இருக்குது. இந்த மூளை செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். இப்போ அங்கேயும் அவர் ஒரு நோக்கம் இல்லை, பல நோக்கங்கள் அங்கே இருக்குது. இறை ஆற்றல் வந்து செய்கிற இடமாக இருக்கிறது. அப்போ 2வது துரிய தீட்சை கொடுத்துட்டார். இதை எங்கே அவதானித்தார்கள் என்று சொன்னால் மீன், உங்களுக்கு தெரியும் மீனுக்குள்ளே அந்த 2 சினைப்பைகள் இருக்குது. மீன் சாப்பிட்றவங்களுக்கு சரி பெரிய மீன்களுக்கு இருக்குது, கயல் மீனுக்கெல்லாம். அந்த மீன் என்ன செய்யும்னா தன்னை முட்டைகளெல்லாம் விட்டு போட்டு அது போய் ஒரு சைடில் இருந்து பார்த்து கொண்டு கண்ணால் அந்த முட்டைக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டு இருக்குமா.
அந்த முட்டை அவ்வளவும் பொரிபடும். அதே போல தான் இது. இப்போ இவ்வளவு உதாரணம் இங்கெல்லாம் பார்த்த அனைத்து இந்த சித்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ துரிய தீட்சை செலுத்து அன்பரே, நீ இனி இறை வாசலை நான் திறந்து விட்டுட்டேன், இனி நீ இறைவனை தேடி செல். அப்போ இது இறைவாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஞான தீட்சை. அந்த குரு தன்னுடைய ஞானத்தால் இந்த ஆத்மா அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது, இது உயர்ந்த நிலையை அடையட்டும் என்று சொல்லி குரு தலை உச்சியிலிருந்து அந்த ஆத்மாவின் நீ சுத்த வெளி, அதாவது இந்த இறையை நீ தேடி செல்லுன்னு சொல்லி, அதுதான் துரியாதீத தீட்சை என்று சொல்கிறது. இது எப்படி என்று சொன்னால், ஆமை கடற்கரையோரங்களில் சில குழிகள் மாதிரி அதுக்குள்ளவே முட்டையை விட்டு 6-7 முட்டையை விட்டு போட்டு அதுவே தூரத்தில் நின்றுடும். நின்றோன்னு தன்னை நினைவு முழுதும் அந்த முட்டையெல்லாம் வச்சு கொண்டிருக்கும். இதுதான் ஞானம். அப்போ முட்டை பறித்து குஞ்சாக வருகிறது. இவ்வளோ ஆராய்ச்சி இல்லை, விஞ்ஞானிகள் கூட செய்தாங்களோ தெரியலை இந்த அளவு. அப்போ 3 வகையான தீட்சைகள். அப்போ இந்த 3 வகை தீட்சைகளும் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது அன்பர், அது ஆட்டோமேட்டிக்காகவே அவர் அதுக்குள்ளே ஈடுபட்டு இறை உணர்வில் ஊன்றி போகிற ஒரு கட்டம் வரப்போகுது. மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது, மனிதனின் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விழுமிய பண்புகள் என்ன, அதோடு மட்டுமில்லாமல் தீட்சை என்றால் என்ன, தீட்சையில் அடங்குகின்ற 3 விடயங்கள் என்றால் என்னன்னு நிறைய விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. ஓய்வு பெற்ற விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர் மற்றும் மனவளக்கலை பேராசிரியர் அன்னம்மா தங்கராஜா அவர்கள் கண்டிப்பாக நிறைய விடயங்கள் நம்மோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. மனித வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விழுமிய பண்புகள், தீட்சைகளாக இருக்கட்டும், மன அழுத்தத்துக்கான காரணங்கள், மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அதுக்கு நன்றி. நன்றி அம்மா. இதை ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி இந்த ஆதவன் தொலைக்காட்சி நிலையத்தர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீட்சை ஒழுங்கான முறையில் பெறும்போது தியானம், அகத்தவம் ஒழுங்கான முறையில் அமையும். அத்தகைய அகத்தவம் பல தவங்கள் உள்ளன. அவற்றை முக்கியமான தவங்கள், சிறப்பு தவங்கள் என்று மகரிஷி அவர்கள் வகுத்துள்ளார்கள். இந்த தவங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தவத்தை செய்யும்போது வாழ்க்கையில் பல நன்மைகளை நாங்கள் பெறலாம். அவ்வாறு நன்மைகள் பெறும்போது மனம் வளமாகும், வாழ்க்கை சிறப்படையும் என்று கூறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.